ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. 31ஆம் தேதி தொடங்கிருச்சு. விஷ் பண்ணிட்டேன். நான் எதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்கல. சர்ப்ரைஸ் கொடுக்குறது அதுதான் நம்மளுக்கு பிடிக்காது. எதாவது வேணால் நாளைக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது க்ளோரிக்கு. அது இப்போ நான் கொடுக்க போகிறேன். இது வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்ததுக்கப்புறம் யாருன்னு சொல்கிறேன். க்ளோரிக்கிட்ட ஒரு பொருள் மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கெங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கேன். மெழுகுவர்த்தி செஞ்சுட்டு இருக்குது. ஹாப்பி பர்த்டே க்ளோரியா. ஏற்கனவே மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். என்ன பாக்கெட்ல எடுத்துதான். இது காசா? இது உனக்கான ஆரி ஒர்க் பீஸ். எவ்வளவு இருக்கும் பாரு. 5000 ரூபாய் இருக்கும். அதாவது உன்னோட மொத்த ஃபீஸ். பிரியா வினோத்தக்கா கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து 4 நாள் ஆகிப்போச்சு. உங்ககிட்ட இருந்து ஒழிச்சு வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. நானும் அது அக்கௌண்ட்ல போட்டு மறைச்சு வச்சு இன்னைக்கு போய் ஏடிஎம் எடுத்து இது 10 ஃபோன் வச்சிட்டேன். நீ எங்க இருக்கிறேன்னு இங்க ஏடிஎம்ல காசு இல்லாம அங்க போய் நின்றுக்கிட்டு நான் எங்கேயோ பட்டுன்னு வந்து சேர்ந்தேன். சர்ச்சுக்கு கூட்டு போனா எதுக்கு ஒன்று விட்டுட்டு போறேன்னா ஒரு காரணம் இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ண தெரியல சொல்றேன். நீ எங்க விட்டா தானே ஏன் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க? ஒரே சுத்தி நிக்கிறேன். நான் குத்தன்னு சொல்ல போறேன். நான் ஏன் கொடுக்குறேன்? நான் உனக்கு மாசம் கட்டுமா தானே சொன்னேன். 500 ரூபாய் கட்டிட்டுன்னு சொன்னேன். க்ளோரி எமோஷன் ஆகும். காரணம் இருக்குது. அந்த காரணம் இப்ப வீடியோல சொல்ல முடியாது. தனியா சொல்றேன். எல்லாருமே நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க இந்த வாட்டி எனக்கு. அதாவது ஒரு 3 வருஷமா கிஃப்ட் வந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் கிஃப்ட் வரும்போது அது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அது வந்து வெளியில சொல்ல முடியல. அதுதான் உண்மை. பர்த்டே தொலையாது. அப்புறம் நான் நாளை வச்சு சொல்லி உயிரை வாங்குவேன். இல்ல உங்களுக்கு தெரியும்ல, இந்த வாட்டி வந்து கிஃப்ட் வரும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் எனக்கு அது அவ்வளவு பெருசா தெரிஞ்சது இல்ல. ஏன்னா ரொம்ப பயங்கர கஷ்டத்தெல்லாம் நாங்க கடந்து வந்துட்டோம். இந்த ஜனவரில இருந்து தொடங்கி அது யாருக்குமே தெரியாது. ஏஸ்பாக் மட்டும் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படும். சொல்லவே இல்லை. நாங்க யூடியூப்லயே நாங்க எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை. சரி, அப்புறமா பார்த்தா இந்த வாட்டியுமே இவ்வளவு அனுபவிச்சு எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் நீங்க அனுப்புவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. சரி, வருஷம் எப்படி அனுப்புவாங்க. சரி, வயசு கம்மியா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் 30 தாண்டி போயிட்டு இருக்குது. அப்பவும் எப்படிடா நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னு நினைச்சேன் நானு. இன்னைக்கு கூட நான் ஆய் ஒரு கிளாஸ் போகும்போது சாம் கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் நின்னுறாங்க கிளாஸ்க்கு அப்படிதான் சொன்னேன். இப்போ நீ சொல்ற உன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற. நான் 3 நாளா ஒழிச்சு வச்சுக்கிறேன். இப்ப நீ சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கா? இன்னைக்கு கூட என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு அமௌண்ட் நான் தரேன், சின்ன அமௌண்ட், அதை எடுத்து கட்டுனாங்க. க்ளோரி சொல்லிச்சு, எனக்கு அது கட்டுற மனசே இல்ல, அவங்க காசுல வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அது 1000 சொன்னேன், விடு க்ளோரி உனக்கான பைசா வரும்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து 3 நாள் ஆகுது. எனக்கு தெரியும் நீ ஒண்ணு கேக்குறதா ஆர்டர் கொடுத்துருவாரு. ஆனா அது உன் கண்ணுக்கு தான் தெரியாம இருக்குது. இப்ப நான் வச்சு மாதிரி நான் எதுக்குடா இந்த கிளாஸ் போறேன் அப்படிதான் நான் நினைச்சேன். தேவையில்லாம தலையை விட்டுட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அதான் நான் சாம் கிட்ட நான் சொன்னேன், இந்த வருஷம் எல்லாம் யாருமே கிஃப்ட் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எப்பவுமே வருஷம் எல்லாருமே அனுப்புவாங்களா? ஏன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு எப்பவுமே வந்துடும். அது எப்படின்னா சிந்தி அக்காவும் டேனி அக்காவும் எப்பவுமே இந்த கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு எனக்கு டேனியல் அக்கா வந்து எப்பவுமே இல்ல. இப்போ இவங்க இருக்காங்கல்ல, நித்யாக்கா வந்து எப்பவுமே கிறிஸ்துமஸ்க்கு வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு அமிச்சுட்டே தான் இருப்பாங்களா. அது மாதிரி க்ளோரிக்கு அந்த 2 வருஷம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அம்மா அக்காவும் நியூ இயர்க்கு அமிச்சிருவாங்க. அதனால 2 பேருமே எனக்கு எப்பவுமே அந்த வருஷம் அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு எனக்கு ட்ரெஸ் வந்துடும். ஆனா இந்த வாட்டி என் மனசு என்ன தெரியுமா சொல்லிச்சு, தப்பா தான் சொல்லிச்சு. இந்த வாட்டி க்ளோரி உன்னை எல்லாருமே மறந்துடுவாங்க. கண்டிப்பா ஒண்ணு கூட உனக்கு கிஃப்ட்டுக்காக சொல்லல, எல்லாருமே மறந்துடுவாங்க, யாருமே உனக்கு ஒண்ணுமே அனுப்ப மாட்டாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். ஒரு விஷயம் என்னன்னா, பிறந்த நாள் கிஃப்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஷயம் என்னன்னா,
நம்மளோட தேவைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறோம். அது எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அது மூலமா வருது. குளோரி அடிக்கடி சொல்லும், ஏங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட எத்தர மாட்டேங்க சொல்லும். நான் எத்த தர மாட்டேன்னு இல்லை, புரியுதா? நீ ஒரு வாட்டி நம்ம இவர் சொன்னார், நான் தேவர் என்ன சொன்னார், உன் தேவையை நீ ராகுன் கிட்ட சொல்லாத, நீ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிட்ட சொல்லு, அது உனக்கு வரும். அதுக்கப்புறம் குளோரி என்கிட்ட கேட்காது. எப்பாவது கேட்குமா அப்ப கூட நான் சொல்லுவேன், என்கிட்ட கேட்காத, போய் ஆண்டவர் போய் கேளு. இன்னைக்கு கூட பாருங்க ஆண்டி அனுப்பிச்சாங்க எங்களுக்கு கிஃப்ட், அது வரும். வீடு ஃபுல்லாவே இப்போ உட்காந்து மெழுகுவத்தி செஞ்சுட்டு இருக்குது. மெழுகுவத்தி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது முடிக்கணும் அர்ஜென்ட்டா முடிக்கணும். அதனால நைட்டு பகல்னு உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நான் 8 மணிக்கு உட்காந்தேன், இன்னும் எந்திக்கவே இல்லை. இப்பதான் 12 மணி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாம் சொன்னாரு இது சர்ப்ரைஸ் சொன்னாரு. எனக்கு அக்கா என்னமோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல, ஏதோ ஒரு கொரியர் மட்டும் வரணும்னு எனக்கு தெரியும். அது நான் பார்த்தேன். சரி அது என்னமோ வருது போல நினைச்சா ஆரி ஒரு கிளாஸ்க்கு ஃபீஸே கொண்டு வருவாங்க நான் நினைச்சே பார்க்கல. நல்லா போடுறாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறமா அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஆன்டி எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அக்கா நிறைய அக்கா இருக்காங்க. ஆமா ஒரு நிறைய ஆண்டி இருக்காங்க. ஆமா ஓகேங்களா, ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு மொத்தமா சொல்றோம். ஏன்னா இது மட்டும் சொல்லிட்டேன் நான். குறிப்பா சொன்னா ஒரு 5 அக்கா ஒரு 3 ஆண்டி இருக்காங்க. சரியா? கரெக்டா? ஆமா 3 ஆண்டி. அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருமே அவங்க பேரை சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஏற்கனவே அக்காவுக்கு செலவு வச்சிருக்கோம், திரும்பியும் அதாவது என்னவோ கண்டிப்பா ஆரிட்டு ஒரு கிளாஸ் போய் தான் அவனு போல நானு. அதுதான். நீங்க என்னங்க நினைச்சீங்க இந்த வாட்டி கிஃப்ட் எல்லாம் வரும்? நீங்களும் நினைக்கல தானே? ஏன்னா நாங்க ஒழுங்காவே வீடியோவே போடல, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இப்போ நீ சொல்ற பத்தியா, அதுவே தாட் இல்ல, நல்லா மறந்துருப்பீங்க. வரணும் அப்படிலாம் ஆசையும் இல்ல, வந்தாலும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு இல்ல. எங்களை மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன், ஏன்னா நான் வீடியோவே போடல. ஆக்சுவலி மறந்துட்டாலும் வருத்தப்பட மாட்டேன். காரணம் தெரியுமா, மறந்துக்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. காலப்போக்குல எல்லாரையும் நம்ம மறந்துதான் செய்யணும். ஏன்னா வயசாகுது எல்லாருக்குமே. நம்மளும் பாத்தீங்கன்னா பெருசா என்டர்டைன்மெண்ட் பண்றது கிடையாது. நம்ம குடுக்குற ஒண்ணே எப்பவுமே எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கிறோம், அவ்வளவுதான். அது தவிர வேற ஒண்ணுமே நம்ம கிட்ட கிடையாது. அது மட்டும் மாறல. ஆனா அதே எவ்வளவு நாள் ரசிப்பாங்க சொல்லு. ஆமா, நாளைக்கு நாங்க வேற கல்யாணி ஆண்டியை பார்க்க போறோம். என் பர்த்டே அன்னைக்கு தான் நான் போக போறேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 7 வருஷம் இருக்குங்க. 7 வருஷமா நாங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஒரே மாதிரி தான். ஒருத்தங்க கூட ஒரு வாட்டி ஒரு கமெண்ட் பண்ணாங்க, நாங்க கூட 7 வருஷமா பாக்குறோம், நீங்க அப்படியே இருக்கிறீங்க, க்ரோத் ஆகல அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. இல்ல, அப்ப நாங்க வேற ஒரு குட்டி ரூம்குள்ள கிடந்தோம். யூடியூப் சேனல் திறக்கும் போது ஒரு குட்டி ரூம், எங்க குட்டி ரூம்குள்ள தான் எல்லாமே இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 வீடு மாறிட்டோம். சொந்தமா வீடு வாங்கல, ஆனா ஒரு வீட்டுக்கு தனியா வாடகை கட்டுற அளவுக்கு எங்களால முடிஞ்சது. அப்ப வந்து எங்களால தனியா ஒரு வாடகை கொடுக்க முடியாது, நாங்க ஷேரிங்ல இருந்தோம். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவோம், நம்ம கிட்ட பெருசா அடுப்பு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு வருத்தம் வரல. அப்பதான் நினைச்சேன், இவங்க கவனிச்சிருக்காங்க, அப்பதான் கவனிச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஆனா இது வந்து அவங்களுக்கு குரோத்தா தெரியல. தனியா ஒரு வாடகை கொடுத்துருக்கோம், ஒரு வண்டி டிவி கட்டி எடுத்து வச்சிருக்கிறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், இதெல்லாம் அவங்களுக்கு குரோத்தா தெரியல. அவங்களுக்கு நம்ம சொந்த வீடு என்ன வாங்கல, சொந்த வீடு வாங்கல. அப்புறமா நம்ம வந்து கஷ்டப்படுறத சொல்றதுனால நிறைய சேனல் ஆரம்பிக்கும் போது நாங்க இதெல்லாம் சொல்லிதான் ஆரம்பிச்சோம். என்னோட பர்சனல் சில விஷயங்கள் தவிர மிச்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லதான் செய்யறோம். வீட்டு வரவு செலவுல இருந்து எல்லாமே சொல்லதான் செய்யறோம். ஏன்னா அது இன்னொருத்தங்களுக்கு யூஸ் ஆகும், ஒரு மோட்டிவேஷன் சொல்றோம். நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம ஏன் வைக்கப்படணும்? நம்ம யார்கிட்டயாவது ஏமாத்தி வாங்கி சாப்பிடுறோமா? அப்படியெல்லாம் இல்லையே. நம்ம தான் தனியா உழைச்சு நம்ம தான் சாப்பிடுறோம். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், பயங்கர கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னும் கூட அதுல இருந்து நாங்க வெளியவே வரல. இந்த வீட்டுல இருந்து அவ்வளோ செம்ம பாட்டு இந்த வீட்டுல பட்டிருக்கோம், நிறைய வாழ்க்கையில கத்துக்கிட்டோம் நாங்க. இப்ப நம்மளுக்கு மட்டும் இல்லமா, இப்போ இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல, நல்லா கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க தான், நம்ம ஊர்ல இல்ல வெளியூர்ல வசதியா இருக்கிறவங்க தான், அவங்க வீட்ல இதே பிரச்சனை இருக்குது. அதுக்கு அவங்க கிட்ட சொந்த வீடு இருக்குங்க, அவங்களே இது சொல்றாங்க எங்களுக்கு, எங்க வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. வீடியோ பாக்கும்போது எனக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு. நம்ம லைஃப் எல்லாம் என்ன, நம்மளுக்கு எல்லா வசதி இருக்கு, நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்றோமே அப்படி அவங்க சொன்னாங்க. எங்க கிட்ட நம்ம பணம் வச்சிருக்கோம், எப்படியா மீண்டு வந்துடலாம், அந்த பசங்க எப்படி மீண்டு வந்துரும்? பணமே இல்லாம எல்லாருமே எங்க கிட்ட பாக்குற ஆண்டி எல்லாமே சொல்ற ஒரே விஷயம், அவங்க சின்ன வயசுல அப்படிதான் கஷ்டப்பட்டாங்களாம் எங்களை மாதிரி. அதனாலதான் எங்க சேனல் வந்து பாக்குற நம்ம இந்த சேனல் வந்து போய் அனலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா 53 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் நிறைய பேர் பாப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நிரந்தரம் கிடையாது, ஓகேங்களா? இந்த கான்செப்ட் அதாவது இப்போ இருக்கிற நிலைமையே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா நம்ம மேல வந்துருவோம். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கடந்த 5 வருஷமா தான் எங்களை ஒழுங்கா பாக்குறீங்க எல்லாருமே.
அது 5 வருஷத்துல முன்ன இருந்தபடி எவ்வளவு நான் growth ஆயிருக்கோம். ஒண்ணு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுங்க. ஒருத்தருக்கு முன்னேறிட்டாங்கன்னா 5 வருஷத்துல முன்னேறிடுவாங்கன்னு அவசியமே இல்ல. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகலாம். இது என்ன வசனம் தெரியுமா? இது நான் பாக்கும்போது நான் நினைச்சேன், என்ன சொல்ல, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 நான் நினைச்சேன், நான் எந்த ஏழைக்கு ஏசப்பா கடன் கொடுக்க, நானே கடன்ல தானே இருக்கேன். அப்புறமா தான் தெரியுது சாப்பாடு கையா இருக்கு. ஆனா அப்பதான் தெரியுது பிரியா வேணும்தாக்கா எனக்கு கடன் கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அக்கா உங்களுக்கு தான் கார்டு தான் உங்களுக்கு திருப்பி தருவாங்க. எனக்கு நிறைய அக்காங்க இன்னும் கூட எதுனாலும் கேட்க சொல்ற அக்காங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதான் சொன்னால ஒரு 5 அக்காங்க நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனல்ல வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்பவுமே நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் அது இப்பதான் பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நாங்களும் பணக்கார ஆகும். பணக்கார ஆகணும் இல்ல, நம்ம தேவைக்கு கரெக்டா இருந்தா போதும். ஆமா, கடன் இல்லாம வாழ்ந்தா அது போதும். கடன் இல்லாம நோய் இல்லாம வாழ்ந்தாலே போதும். இன்னைக்கு போய் சாம் வந்து 5540 ரூபாய் வட்டி மட்டும் கட்டிட்டு வந்தாரு தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி எங்களோட அது வெறும் வட்டி மட்டும். வட்டி மட்டும் கட்டிட்டு வந்தாரு. அதுக்கு அடுத்தடுத்து இதோ 3ஆம் தேதி வந்தோடனே எங்க வண்டிக்கு டியூ பிடிப்பாங்க. ஏன் நீங்க வட்டி கட்டுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வேற ஒண்ணும் கிடையாது. வண்டிக்கு கொஞ்சம் காசு வாங்கியிருந்தோம். அது இல்லாம அந்த வீட்டுல இருக்கும்போது இதுக்கு வாங்கியிருந்தோம். அது பேர் என்னது, முதலுக்கு, ஆட்டோக்கு, அப்புறம் முதலுக்கு வாங்கியிருந்தோம், வீடு அட்வான்ஸுக்கு. அதெல்லாம் வந்து எங்களால சரியா கட்ட முடியாம கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி 4 லட்சம் மட்டுமே நம்ம வட்டி 4 லட்சத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம். 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, அது மாதிரி வட்டிகள் வந்து கட்டிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே கடன் எல்லாம் இருக்குங்க. எல்லாருமே வெளில காட்டிக்க மாட்டாங்க, பந்தாவா காட்டுவாங்க. சில பேர் பணம் இல்லைனாலே ஒருத்தவங்க மதிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு லிமிட்ல வச்சுதான் பழகுவாங்க. அது நான் இன்னும் கூட இந்த நொடி கூட இன்னைக்கு கூட நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அது மாதிரி மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அது நமக்கு கவலை இல்லை. நான் உண்மையாக சொல்ல போனா நான் ஓப்பனா சொல்றேன், எங்க தங்கச்சி அந்த ரோஸ் இறந்தா பாத்தீங்களா, அதுலயே எங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ வந்து அவ்வளோ வாழணும்னு ஆசைப்பட்டா, அவளால இருக்க முடியாம போயிடுச்சு. அது மாதிரி 2-3 பேர் எங்க லைஃப்ல டக்குன்னு போயிட்டாங்க இந்த வருஷத்துல. அது எங்களால தாங்கவே முடியல. என்னடா லைஃப், நம்ம ஆசையா எல்லாமே பண்றோம், எல்லாமே வாழணும்னு நினைக்கிறோம், டக்குன்னு இறந்துடுறாங்க, அவ்வளவுதான் போல வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு அந்த உங்களை ரோஸ் இறந்த பாத்தீங்களா, அவ இறந்த பிறகு நான் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டேன். என்னங்க, அவளுடைய டெத்து எங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா அதுக்கப்புறமா எங்க கேபி இருக்கான்ல, என் தம்பி பையன், அவனை பார்க்கும்போது தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த குழந்தைய சின்ன குழந்தையில இருந்து அது குழந்தை வளர்ந்து அது ஒரு குழந்தை கருவுல உருவாகி அது உருவாக்கி ஏசப்பா வச்சிருக்காருல்ல. இப்ப கேபிக்கு ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு ஏசப்பா. அந்த குழந்தைய அவர் அழகா பாத்துக்கிறாருன்னா, அப்ப நம்மளையும் இவ்வளவு நாள் அழகா பாத்துட்டு வழி நடத்துறது, இவ்வளவு சுகத்தையும் ஜீவனையும் தந்திருக்கா. அப்ப எனக்கும் இதை ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. அப்படியெல்லாம் நான் அவனை பார்க்கும்போது பிரமிச்சு போவேன். அவன் தான் அப்படியே ஒரு மோட்டிவேஷனா இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறான். அப்புறம் நான் யோசிப்பேன், இந்த இதெல்லாம் வந்த பிறகு நம்ம ஒரு பக்கம் இப்படி ரோஸை பார்த்து இப்படி யோசிக்கிறோமா, அதே இது நான் அடுத்தது கேபியை பார்த்து இப்படி யோசிப்பேன். இந்த குழந்தையும் பிறந்த வந்து இந்த பூமியில வாழணும்னு ஏசப்பா வச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு நோக்கம், அவனுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க, நம்மளுக்கும் வழி இருக்கு. கேப்ரியல் லிவிங் அதே மாதிரிதானே நமக்கும் ஏசப்பா வச்சிருப்பாரு. நம்ம அம்மா நம்ம பிறந்து வளர்ந்து எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பாக்குற உங்களுக்குமே ஏதோ ஒரு நோக்கங்கள் இருக்கு அப்படின்ட்டு நான் நினைச்சுப்பேன். நாங்க மிஞ்சி போனா குழந்தை இருக்கா அது என்ன கேட்பாங்க வருஷம் தொடங்கும் போது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். மிச்சபடி ஒண்ணும் இல்லை, எங்க பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட் பாருங்க இதெல்லாமே கேட்குறோமா, நமக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. இப்ப ரீசெண்ட் டேல வீடும் நாங்க கிளீன் பண்ணவே இல்லை. வீடு கிளீன் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஓட்டுல இந்த சைட்ல தானே நாங்க அடக்கி வைக்கிறோமா, அப்படியே தண்ணி ஊத்தி ஃபுல்லா நினைச்சிட்டு திருப்பி கீழே தூக்கி போட்டு நம்ம காய வச்சிட்டு இருக்கோம். இந்த வீடு இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு இப்படிதான் இருக்கும். அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. வீடு மாத்தினாதான் உண்டு. இப்ப வீடு மாத்துற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டியும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் நாங்கள் ஓட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கோம். அடுத்து இனிமே போனா ஒரு லீஸ்க்கு தான் போனோம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கும். நம்ம ஓடு வேற லூஸ் ஆயிடுச்சு. செம்மையா காத்து அடிக்கும் போது ஓடு செம்மையா டப்புன்னு அடிக்கும். நைட்டு தூங்கவே முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நான் எனக்கு கீழே இருக்கவங்க நான் பார்த்தேன். இந்த ரோட்டு ஓரமா இருக்கிறவங்க, குடிசையில இருக்கவங்க, இது மாதிரி ஓட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு அவங்களுடைய நான் நினைச்சு ஃபீல் பண்ணேன். நைட்டு தூங்கும்போது எப்படி பயமா இருக்கும். இது கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் மாடி வீட்டுல உட்காந்துட்டு நல்லா ரோடு வேடிக்கை பார்த்துட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு அதோடைய அருமை எனக்கு தெரியல, அடுத்தவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுவாங்கன்ட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் லைஃப்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு வேணும், கவர்மெண்ட் எல்லாம் கட்டி கொடுக்குதுல, அது மாதிரிலாம் வீடு அவங்க கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். இது மாதிரி தாங்க லைஃப் போகுது. ஆனா இந்த பர்த்டே, என் பர்த்டே ஞாபகம் வச்சு நீங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணீங்க. அது வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேர் சொன்னாங்க உங்க பர்த்டே நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களா வீடியோல அப்படின்னு கேட்டாங்க. வீடியோல எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அபிலாஷாக்கு விஷ் பண்ணிருந்தாங்க, இப்ப இல்ல, கரெக்டா அந்த 12ஆவதுக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேட் இப்போ 30 தான். 30 முடிய போதா தொடங்க போதான் தெரியல, இல்ல 31 தொடங்க போதா. 31 நம்மளுக்கு இங்க தொடங்குது, அவங்க 30 முடிய போகுது. தேங்க்யூக்கா. அவங்க கரெக்டா பிடிச்சிட்டாங்க. அதை இப்பதான் கரெக்டா கால்குலேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எனக்கு நானும் பாத்துக்கலாமா வந்துச்சா? சொல்லிடு. சரி நீங்க வாங்க, ஸ்கிரீன்ல வாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஒன்னும் ஃபீல் பண்ணல. ஓகே பாய். பாய். தேங்க்யூக்கா. அக்கா தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நான் ஃபீஸ் கட்டுறேன், ஆரி ஒர்க் நல்லா பண்றேன். இதுக்காகவே பண்ணுவேன். என் காலேஜ் டைம் கூட நான் இப்படிதான் வந்து படிச்சேன். சில பேரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். எம்காம் வந்து கவர்மெண்ட்ல படிச்சேன். காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஃபீஸ் ரெடி பண்றது, அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் ஆரி ஒர்க்குக்கு தான். என்னடா இது காலேஜ் மாதிரியே இப்போ கஷ்டமா இருக்குன்னு ரொம்ப நினைச்சேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கொஞ்சம் மொட்டையா முடிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா கல்யாண ஆண்டி விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் மொபைல் எடுத்து பார்த்தேன். கரெக்டாக 12 மணிக்கு அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க. குருவோட ஃப்ரெண்டு அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க. அபிலாஷாக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி விஷ் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கும் முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி விஷ் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா நான் குருகிட்ட சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுறேம்மா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உனக்கு விஷயம் வந்துடும், அப்புறம் நீ வந்து என்ன மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டேன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா